நான் ட்ரேடிங்குள்ளே வரும்போது இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன்னா நான் ட்ரேடிங்கில் நிறைய நாலேஜ் கற்றுப்பேன். கண்டிப்பாக ட்ரேடிங்கில் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ற தாட் இருந்தது. அப்படி இல்லைன்னா இருக்கிற ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இல்லைனா ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ட்ரேடர்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படியாவது நம்ம கற்றுக்கிட்டோன்னா அதை ட்ரேடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நான் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் ட்ரேடிங்குள்ளேயே வந்தேன். பட் வந்து ஸ்டில் அது எதுவுமே ரிப்ளிகேட் பண்ணியுமே என்னால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் தெரியுது இது எதுவுமே முக்கியம் இல்லை. இன்ஃபேக்ட் இதுதான் முக்கியம்னா எல்லாருமே பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஆக்சசிபிள் டு புக்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே ஆக்சசிபிள் டு ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே ஏன் 190 பேர் நாட் ஏபிள் டு சக்ஸஸ்னா இதில் முக்கியமான விஷயம் இந்த நாலேஜை தாண்டி முக்கியமாக அந்த ட்ரேடிங் மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம டோட்டலாகவே மாற்றணும். இன்ஃபேக்ட் நானே அஸ் அ கிருபாகரன் ராஜேந்திரனா 17 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்சன் அஸ் அ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த என் மைண்ட் செட்டுக்கும் இப்போ அஸ் அ கிருபாகரன் ராஜேந்திரனா நான் இருக்கிற பர்சனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் நானான்றது மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அது என்ன ஷிஃப்ட், நம்ம என்ன மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணால் நம்ம இந்த ட்ரேடிங்கில் குறைக்கலாம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் லேக் மைண்ட் செட் அப்படின்னா லேக்னா இப்போ நான் ட்ரேடிங்குள்ளே எதுக்கு வந்தேன், நான் இல்லை எல்லாருமே ட்ரேடிங்குள்ளே எதுக்கு வந்தோம், நம்ம ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை, காசு இல்லை, என்னால் நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு பத்தலை, ஸோ ப்ராபப்ளி எனக்கு இஎம்ஐ கட்டணும், லோன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஸோ நான் வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை நான் வேறு ஒரு விஷயம் பண்ணி அதிகமாக சம்பாரிச்சா என்கிட்ட இந்த லேக்குன்ற விஷயம் போயிடும். ஸோ நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம், என்னோட பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு தான் ட்ரேடிங்குள்ளேயே வரும். ஸோ நானும் அப்படி தான் வந்தேன், நீங்களும் அப்படி தான் வந்தீங்க, இனிமேல் வரப்போகிறவங்களும் அப்படி தான் வருவாங்க. பட் இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வரலாம் ட்ரேடிங்கில். ஏன்னா ஆல்ரெடி ரிச் மைண்ட் செட்டில் இருந்தால் யாரும் ட்ரேடிங்கில் வரப்போகிறது இல்லை. இந்த மைண்ட் செட் முக்கியம்தான். பட் இதே மைண்ட் செட்டை வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம லேக் மைண்ட் செட்லேயே இருப்போம். ஸோ கொஞ்சம் கூட அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வர மாட்டோம். அடடா நம்ம இந்த காசும் போயிடுச்சுன்னா அந்த காசும் போயிடுச்சுன்னா கடைசி கொஞ்சம் கேபிட்டல் இருக்கு இதுவும் போயிடுச்சுனான்ற ஒரு எசிடேஷன்லேயே தான் நம்ம ஓவரால் ட்ரேடிங் சர்க்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். ட்ரேடிங்கே வந்து ஒரு சுடுகாடு மாதிரின்னு வச்சுப்போமே. ஏன்னா இதில் ஏன் 10ல் 9 பேர் சர்வைவே ஆக மாட்டாங்கன்னா இங்கே 10ல் 9 பேரோட தாட் ப்ராசஸே அப்படி தான் இருக்குது, லேக் மைண்ட் செட்டில் தான் இருக்குது. எல்லாமே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனில் தான் இந்த ஹோல் ட்ரேடிங் சிஸ்டமே ரன் ஆகுது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோயில், ஏதோ ஒரு திருப்பதியோ திருத்தணியோ வாட் எவர் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு ஷிஃப்ட் ஆகுது இல்லையா. அது பிகாஸ் ஆஃப் உங்கள் கடவுள் பக்தியாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கலாம், இல்லைனா அந்த இடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அந்த இடத்துக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அது உங்கள் குலதெய்வம் கோயிலோட இருக்கலாம், ஏதோ ஒரு இடம். அங்கே நீங்கள் போயிட்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் செட் மாறுது, உங்களோட தாட் ப்ராசஸ் மாறுது, உங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் எனி திங் தட் யூ டூ, பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக மாறுது. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ பேரோட தாட் வந்து அங்கே போய் இருக்கும் போது அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாறுது. ஸோ உங்களுக்கான அவுட்கம் அப்படியே பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் ட்ரேடிங்கில் வந்துட்டிங்கன்னா எல்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பான், இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, அது ஹிட் ஆயிடுச்சு, ட்ரம்ப் இது சொல்லிட்டான், அது சொல்லிட்டான். இங்கே இருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது டிஃபால்ட்டாகவே இந்த ஓவரால் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ இருக்கும் போது அதில் நம்ம தனியாக இருக்கணும், சர்வைவ் ஆகணும்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட மைண்ட் செட் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் பத்தாது. நம்ம இப்போ இருக்கிற அதே தாட் ப்ராசஸில் ட்ரேடிங் பண்ணவே கூடாது. நம்ம தாட் ப்ராசஸை அப்படியே மாற்றணும். இப்போ நீங்கள் பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு விமலோ கார்த்திகோ ஒரு பிரவீனோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சனாக இருக்கீங்க. ஆனால் உங்களோட பர்டிகுலர் பர்சனோட இண்டிவிஜுவலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் வளர்ந்த விதம் இருக்கு இல்லையா, அது ட்ரேடிங்கில் பயங்கரமாக காமிக்கும். ஸோ நான் சின்ன வயசில் வந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறேன், செலவு பண்ணுறேன், பட் வேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, அதோட இந்த காசோட அருமை தெரியலையா, இதை நான் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு அப்பா அம்மா சொல்லும் போது நமக்கு பை டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு விஷயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு மைண்டில் போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும். ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறது தான் வேஸ்ட் பண்ணுறது, லாஸ் பண்ணாமல் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ ஒரு 3 லாஸ் 4 லாஸ் வந்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைல்ட்ஹுட் மெமரிலாம் உள்ள வரும். அடடா நான் இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறேனே, இந்த ட்ரேடிங்கில் நான் இவ்வளோ விட்டுட்டேனே, இதுக்கப்புறம் நான் இதில் எப்படி சம்பாதிப்பேன்னு சொல்லி இன்னும் ப்ரெஷருக்குள்ளே வந்து அந்த ட்ரேடிங் நம்மளால் கண்டினியூஸாக பண்ணவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த சின்ன வயசுலேருந்து இருக்கிற அந்த ட்ராமா இந்த அப்படியே ட்ரேடிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு 3 லாஸ் பார்த்ததுக்கப்புறம் 4வது லாஸ் நம்மளால் அந்த 4வது ட்ரேடே எடுக்க தயங்கும். ஏன்னா இதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதுலேருந்து ஃபஸ்ட் நம்ம வெளியே வரணும். சரி, இன்னொரு விஷயம் எடுத்துப்போம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயிலுக்கு போனால் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும்னு தோணுது, அதே சுடுகாடுக்கு நடந்து போனீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த சுடுகாட்டில் எல்லாமே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு கண்ணீர் சிந்த ஒரு இடமா இருக்கும், கஷ்டம் நிறைந்த ஒரு இடம் தான் அந்த சுடுகாடு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. வர்சஸ் இந்த கோயிலோ இல்லை ஒரு மெடிடேஷனோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு சென்டர் நீங்கள் போகும்போது நீங்கள் இருக்கிற அந்த ப்ளசன்ட்னஸ்க்கும் இங்கே இருக்கிற ஒரு சேட்னஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் இல்லையா. அதே தான் இந்த ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் இந்த சுடுகாடு எது தெரியுமா, இந்த வாட்ஸ்அப் குரூப்பு,
இந்த டெலிகிராம் குரூப்பு, அவன் சொல்கிறான் அவன்கிட்ட போய் சண்டை போடுறது, இவன் சொல்கிறான் இவன்கிட்ட போய் சண்டை போடுறது, இந்த ட்விட்டரில் அந்த ட்ரேடர் இந்த ட்ரேடரை பற்றி என்ன சொல்கிறான், இந்த ட்ரேடர் அந்த ட்ரேடரை பற்றி என்ன சொல்கிறான், இந்த ஓவரால் இதில் ஏதாவது ஒன்றாவது ப்ளசண்ட்டாக நடந்திருக்குமா? சத்தியமாக இல்லை. எல்லாமே நாய்ஸு, எல்லாமே ஒரு பயங்கரமாக நம்மளை இன்னும் டிப்ரெஸ்டாக தான் ஆக்குமே தவிர அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அவுட்கமே இருந்ததில்லை. இன்ஃபேக்ட் இந்த ட்விட்டர், இந்த வாட்ஸ்அப், இந்த டெலிகிராம்லாம் வரதுக்கு முன்னாடி traderg.comனு ஒரு ஃபோரம் இருந்தது. அந்த ஃபோரமில் தான் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஏர்லியர் டைமில். ஏன்னா அந்த ஃபோரமில் வந்து நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க, நம்ம எவென்ச்சுவலி நிறைய கற்றுக்கலான்ட்டு தான் உள்ளே போனேன். இனிஷியல் பீரியடில் நல்லா கற்றுக்கிற பீரியடாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தா யாராச்சும் ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான், இல்லைனா என் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு புலம்புற விஷயமா இருக்கும், இல்லை கேபிட்டல் லாஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரியே தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ அஸ் லாங் அஸ் நான் அந்த ஒரு ட்ரேடர்ஜி ஃபோரமில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வரைக்கும் நான் பெருசாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரே ஆகலை. இது பண்ணலாமா இன்னும் பண்ணிட்டு இருப்போம். சடனாக இன்னொருத்தவங்க சொல்லுவான், ஓ அப்போ இதுதான் பெட்டரான்னு சொல்லி அதை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கடைசி வரைக்கும் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருப்போமே தவிர நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு விஷயம் யோசிச்சு ரிசர்ச் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது ஒரு சர்க்கிள்குள்ளேயே மாட்டிகிட்டு இருப்போம். அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. ஓ இந்த மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுறோன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த முக்கியமான மைண்ட் செட் நம்ம என்ன மாற்றுறோம்னா, லாஸ் பண்ணுறது நார்மல் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வரைக்கும் இருந்த பர்சன்லேருந்து நீங்கள் புதுசாக டோட்டலாக ரீபர்த் ஆனால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் உழைக்கவே முடியும். ஸோ அந்த ரீபர்த்ன்ற விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன விஷயம் டுவர்ட்ஸ் லைஃப் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பெட்டராக பார்க்கணும், பாசிட்டிவாக பார்க்கணுன்னு மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அவுட்கம்லேருந்து தலையாக வெளியே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஒரு ஜிம்முக்கு போகிறேன். நீங்கள் போய் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, என்ன ஒரு 10-15 செட்ஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் 10 செட்டு உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணும். ஆனால் அந்த லாஸ்ட்டு 5 நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் மசிலில் பில்ட் பண்ணும். ஆனால் அந்த லாஸ்ட் 5 பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ அந்த லாஸ்ட் 5ல் 5, 4, 3, 2, 1ன்னு வரும்போதெல்லாம் புஷ் பண்ணி இப்படி வைக்கவே முடியாது. அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் அந்த லாஸ்ட் 5 தான் அந்த மசிலே பில்ட் பண்ணுது. அந்த பெயின் என்டியூர் பண்ணால் தான் அந்த மசிலே பில்ட் ஆகுது. வித் ரெஸ்பெக்ட் டு ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், இல்லை எனி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும். அதே தான் ட்ரேடிங்லேயும். அந்த லாஸே பண்ணாமல் நான் ப்ராஃபிட் எடுத்து பண்ணால் அது எனக்கு புரியல. அது எப்படி பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை. அந்த லாஸஸ் இருக்க தான் செய்யும். பட் அந்த 15 கவுண்ட் நான் பேக் டு பேக் என்னால் 15 லாஸ் எடுக்க முடியுமா? உங்கள் பாடி தாங்குமா? உங்கள் ட்ரேடிங் கேபிட்டல் அந்த 15 லாஸை தாங்குமா? அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தாங்கும், எல்லாராலையும் தாங்கும். என்னால் நான் 24 லாஸ்லாம் எடுத்துருக்கேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு ட்ரேட்லையும் என்னோட ரிஸ்க் பர் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 0.5%. ஸோ ஒரு 20 ட்ரேடு பேக் டு பேக் லாஸ் வரும்போது கூட என் கேபிட்டல் 10% தான் போச்சு. ஸோ ஸ்டில் என்னால் 21வது ட்ரேடு 22வது ட்ரேடு எடுக்க முடியும். அதே தான். ஸோ உங்களோட பாடியால் ஒரு 15 கவுண்ட் பண்ண முடியுதுன்னா அந்த பாடி அந்த அளவுக்கு பில்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் இன்டேக்கு ஓவரால் உங்களோட பாடியில் நல்ல இன்டேக் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஃபர்தராக லிமிட்டை புஷ் பண்ணலாம். பட் பியாண்ட் அது புஷ்ஷே பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு மசில் இருக்க பர்சனாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய பாடி பில்டராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லையா? அதே தான் ட்ரேடிங்லேயும். உங்களோட கேபிட்டல் தான் உங்களோட லிமிடேஷன். உங்களோட ரிஸ்க் பர் ட்ரேட் தான் அந்த புஷ் பண்ணுற செட். அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்களோ உங்களோட லாஸை ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ நம்ம இருக்கிற இந்த ப்ரெசென்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒரு வேலையில் இருக்கீங்களோ, இல்லை என்ன ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இருக்கீங்களோ, இல்லைனா ஒரு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு பெட்டர் காம் பர்சனாக இருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ், உங்களோட ப்ரெசென்ட் விஷயம் வாட் ரிஃப்ளெக்ட்ஸ்னா நீங்கள் பாஸ்ட்டாக என்ன ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருந்தீங்க, இல்லை என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்றது தான் உங்களோட ப்ரெசென்ட்டே தீர்மானிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரெசென்ட்டை நம்ம இன்னும் கான்ஷியஸாக யோசிச்சோன்னா இந்த ஃபியூச்சர் இன்னும் பெட்டராக தான் இருக்கு. பட் இந்த ப்ரெசென்ட்டை நம்ம பிரச்சனையே என்னன்னா, எய்தர் பாஸ்ட்டை நினச்சி ரெக்ரெட் பண்ணுவோம், இல்லை ஃபியூச்சரை நினச்சி ஒரு ஆன்சைட்டி மூட்லேயே இருப்போம். அந்த ப்ரெசென்ட்டை நினச்சி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா ப்ரெசென்ட்டை நினைக்கிறதுக்கு டைம் இருந்தால் தானே அந்த இஎம்ஐ இந்த இஎம்ஐன்னு ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லைனா இப்படி பண்ணி அப்படி ஆகிடலாமா, இல்லை அப்படி பண்ணி இப்படி ஆகிடலாமான்னு ஃபியூச்சரை பற்றி யோசிப்போம். ஸோ இது ரெண்டையும் யோசிக்கும் போது கான்ஸ்டன்ட் லூப்புக்குள்ளேயே இருப்போம். ஸோ ட்ரேடிங்கில் பெருசாக சர்வைவே ஆக முடியாது. ஸோ நம்மளோட விஷயம் என்ன, நான் எப்பவும் சொல்கிறது தான், ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவோம், அவுட்கம்மை விட்டுருவோம். ஸோ அந்த ப்ராசஸ் என்னன்றதை டிஃபைன் பண்ணி, அந்த ரூல்ஸ் என்னன்றதை டிஃபைன் பண்ணி அதுக்கான அவுட்கம் பெட்டராக வரணும் அப்படி இப்படின்லாம் எதுவுமே வேண்ட தேவை. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். கரண்ட்டாக இந்த மூமெண்ட்டில் இந்த பர்டிகுலர் விஷயம் ட்ரேடுன்னு ஒரு விஷயம் கொடுக்குது, பையின்னு ஒரு சிக்னல் வருது, இல்லை என்னோட செட்டப் பையின்னு சொல்கிறதுக்கு கொடுத்துருச்சு சிக்னல், நான் எடுத்துட்டேன். அது ப்ராஃபிட்டாக இல்லையான்றது நம்மக்கிட்ட இல்லை, மார்க்கெட் பார்த்து. ஆனால் என் வேலை அது தயங்காமல் எடுக்கணும். அது 10 வாட்டி வந்தாலும் அது தயங்காமல் எடுக்கணும். அதுக்கு தான் அந்த பொசிஷன் சைஸிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மைண்ட் செட்டு இது எல்லாம் அதில் வந்துடும். வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசிப்ளின்ன்ற ப்ராசஸ் உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அந்த டிசிப்ளின் ப்ராசஸ் ஈஸியாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா ட்ரேடிங்கும் ஸ்மூத்தாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பேனிக் ஆக மாட்டோம், ஒரு ஆன்சைட்டி இருக்காது, ஒரு ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். பர்சனலாகவே நீங்கள் பெட்டராக மாற ஆரம்பிவீங்க. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ட்ரேடிங்கோட ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக ஆக உங்களோட பர்சனாலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகும். உங்களோட ஓவரால் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப்பும் பெட்டராகவே ஆகிட்டு இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ஓவர் த பீரியடில் நீங்கள் அஸ் அ ட்ரேடரை எவால்வ் ஆகும்போது அதை நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ ட்ரேடிங்கில் ஓவராலாக நம்மளோட ஹியூமன் நேச்சரே நான் சொல்கிறேன். நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா
உங்ககிட்ட இன்னும் இல்லைன்றது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அது எந்த டைமில் மாறுச்சுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா சின்ன வயசுலலாம் நம்ம கண்ணாடி கூட பார்க்க கூட மாட்டோம். பட் இப்போ போய் கண்ணாடி பார்த்தோம்னா கருப்பாக இருக்கவன் நம்ம கலராக இல்லைன்னு யோசிப்பான், குண்டாக இருக்கிறவன் நம்ம ஒல்லியாக இல்லைன்னு யோசிப்பான், ஸோ ஷார்ட்டாக இருக்கிறவன் நம்ம ஹைட்டாக இல்லைன்னு யோசிப்பான். இன்னும் இல்லையோ அதுதான் வந்து பை டிஃபால்ட்டாக நம்மளோட ஹியூமன் நேச்சருக்குள்ளேயே வந்துருச்சு. அதையே தூக்கிட்டு வந்து ட்ரேடிங்குள்ளே போட்டோம்னா இன்னும் லேக்கிங் மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஸோ ட்ரேடிங்னு இல்லை, இன் ஜென்ரலாகவே லைஃப்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்சனாக மாறணும்னா இந்த லேக்கிங் மைண்ட் செட்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும். காசு இல்லைன்றதுனால தான் ட்ரேடிங்குள்ளே வந்தோம், அதுவும் ஓகே. பட் இதில் காசு சம்பாதிக்கணும் என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற தாட்லேயே வந்துட்டே இருந்தீங்கன்னா இது இன்னும் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபீல்டாக மாறிடும். ஸோ அதை பற்றி யோசிக்காதீங்க. ஒரு ப்ராசஸ் வேணும், அது ஒரு ரூல் பேஸ்ட் அப்ரோச் வேணும். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணணும், வாட் எவர் இட் இஸ். உங்களோட ஓன் ரூலை டிஃபைன் பண்ணுங்கள், அந்த ஓன் ரூலை ப்ராசஸ் ஓரியன்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அவுட்கம்மை மறந்துடுங்க. அண்ட் இந்த லேக் மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவுட்கமும் பெட்டராக மாறிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியலைசேஷன் என்னோட ஓன் ட்ரேடிங் ஜர்னிலேயே. நான் இந்த ஓவரால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸில் நான் சார்ட்ஸ் பற்றி பேசியிருக்க மாட்டேன், பிரேக் அவுட்ஸ் பற்றி பேசியிருக்க மாட்டேன், எதை பற்றியும் பேசியிருக்க மாட்டேன். பட் இதுதான் ஆக்சுவல் ட்ரேடிங் ரியாலிட்டி. எனக்கு இன்னும் உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் இட் ரியலி ஹெல்ப்ஃபுல், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க, டெஃபினட்டாக யூ வில் ஃபைண்ட் பெட்டர் அவுட்கம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சம் அதர் டாப்பிக்கில் ஐ வில் see you guys. Bye.